மட்டும் தானடா நீ டார்கெட்டா இருக்கிற, அப்போ வீர தங்க மட்டும் தானே காட்டுற. விக்கல் சீக்கிரம் எகிரிட் வரான். 4 வாரம் விக்கல் சீக்கிரம் நீ என்னடா பண்ண அந்த வீட்டில்? வெண்ண மாதிரி உட்காந்துருந்த, புள்ளையார் மாதிரி உட்காந்துருந்த, அப்படியே பூசி மழுப்பிட்டு உட்காந்த. இன்னைக்கு எங்கடா திடீர்னு உனக்கு மான ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துருச்சுன்னா அந்த சாண்ட்ரா டாஸ்க்லையா, அந்த சாண்ட்ரா டாஸ்க் நான் சொன்னால மேனேஜர் போஸ்ட் போனோன்னே அப்பா அம்மா முன்னாடி என்ன அழ வச்சிட்டீங்களாண்டே. எல்லாருக்கும் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்ப்பாங்க, ஹர்ட் ஆவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ பாரு பொண்ணுக்கு மட்டும் அவங்க வீட்டில் அவங்க மெம்பர்ஸ் பார்க்க மாட்டாங்களா? அவளை மட்டும் அடின்னு அடிச்சு வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு அந்த பார்வை பார்க்கும் போதே எப்படி இருக்கு, நம்மளுக்கே இப்படி இருக்கே, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆவாங்க? அப்போ அது கஷ்டமா இருக்காதா? அப்போ ரம்யாவும் கெமியும் தான் பண்ண. ரம்யா கெமி ஆடினதெல்லாம் டாஸ்க், நீங்க இவ கூட ஆடுறது பர்சனல் வெஞ்சன்ஸ். பச்சை பகையை ஆடுறீங்க, பச்சை வன்மத்தை காட்டுறீங்க, பச்சையா வந்து நீங்க பண்ற அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு க்ரூயல்ட்டி வந்து தெரியுது, கண்லையும் தெரியுது, வார்த்தையிலையும் தெரியுது, பிஹேவியர்லையும் தெரியுது. அப்போ பாரு சொல்றது வந்து ஓரளவுக்கு அப்சர்வ் பண்றாங்க திவ்யாவும் சாண்ட்ராவும். ஆமா ஆமா நான் இதை தாங்க முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அக்கான்னு கூப்பிட மாட்டான் பாரு, திவ்யாவையும் திவ்யா இருந்தா கூப்பிட்றா, சாண்ட்ராவையும் வாப்போன்னு தான் கூப்பிடுறா. மேபி அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அதனால அப்படிதான் கூப்பிடும் போது இதை தாண்டி நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். 4 வாரமா நான் தான் டார்கெட்டு. மிஞ்சி போனால் எனக்கு சப்போர்ட் கமருதீனும் திவாகரும் பண்ணுவாங்க. இவனுங்க குரூப் பீசமாக சேர்ந்து எப்போ பாரு அடிப்பாங்க. இதில் வந்து சபரி வரணும், நான் வரக்கூடாதுன்றது அவங்க விஷயம் அப்படின்னு சொல்லும்போது சாண்ட்ராவும் சொல்லுது, நான் இன்னைக்கு பார்த்தேன் சபரி முகம், நானுமே பார்த்தேன் அப்படின்னும் போது, நானும் சபரி தானே பேசுகிறேன், எதுக்கு அந்த விக்கல் சீக்கிரம் எகிரிட்டு வரா? இப்போ இத்தனை வாரமாக அப்படி தானே கம்முன்னு இருந்தா, திடீர்னு என்ன அவனுக்கு ரோஷம் வருது அப்படிங்கிற மாதிரி பாருவும் சொன்னோடனே பார்த்து ஒத்துக்கிறாங்க, அப்சர்வ் பண்ணுறாங்க சாண்ட்ராவும் திவ்யாவும். அதுக்கப்புறம் வந்து பிரஜன் கிட்ட பேசும்போது பாரு சொல்றதுலேயே உண்மை இருக்கு, இங்க ஒரு குரூப்பிசம் இருக்குன்னா திவ்யா சொல்றதா நம்மளுக்கு தெரியுமே, குரூப்பிசம் இருக்கே, அதுதான் அன்னைக்கு என்ன அடிச்சாங்கன்னா நீ டார்கெட் கிடையாது திவ்யா, சபரியும் பாருவும் தான் அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயம், சபரி வரணும் பாரு வரக்கூடாது, இது நடுவில் நீ வந்து ஒயில் கடை வந்து மாட்டிக்கிட்டே தவிர. ஆமா இவங்க திவ்யாவை வச்சு பாரு அட்டாக் பண்ணலான்னு பார்த்தாங்க, ஆனா அந்த திவ்யா வந்து சபரியுமே கனியுமே சம்டைம்ஸ் அந்த போன வாரம் அந்த டாஸ்க்ல அட்டாக் பண்ணதுனால திவ்யா மேல கோவம் திரும்பிச்சு. இதை சொல்லியிருப்பாரு சபரி ஒரு இடத்துல, இவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவர் மீன் பண்ணிருக்க மாட்டார், நல்ல பார்வை நீ டார்கெட் பண்ணுவேன்னு பார்த்தா நீ எங்களை டார்கெட் பண்ணிட்டேன்றது அதுக்கான இன்டைரக்ட் மீனிங்கா இருக்கும் சபரி சொல்றதுலயும் கனி சொன்னதுலயும். அதனால தான் அந்த ஒட்டுமொத்த ஓட்டும் வந்து திவ்யாக்கு வரும். நம்ம வீடியோவில் கூட போட்டிருப்போம், திவ்யாமா இப்போ புரியுதா அந்த வந்து 7-8 ஓட்டு ஓட்டிங் மெஜாரிட்டி ஓட்டு இருக்கிறதுன்னு நம்ம கூட வீடியோஸில் போட்டிருப்போம். ஸோ இப்போ தான் அது சாண்ட்ராக்கோ பிரஜனுக்கோ வந்து மண்டைக்குள்ளே ஏறுது. அப்போ நீங்கள் என்னத்தை தான் ஷோ பார்த்துட்டு வந்தீங்களோ அப்படி அவங்க நைட்டில் 4 நாளாக பேசுறதை பார்த்துருந்தா கூட ஷோ புரிஞ்சிருக்கும். அப்போ வந்துட்டு அது இப்போ தான் புரியுதான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு வழியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க இப்போ இந்த குரூப்பிசமாக நம்ம உடைக்கணும். அப்போ யார் யார் குரூப்பிசம்னா அதை நான் பாரு கிட்ட கேட்டேன். கனி, சபரி, எஃப்ஜே, ரம்யா, விக்கல்ஸ் விக்ரம், அப்புறம் சுபிக்ஷான்னு சொல்லு. சுபிக்ஷா வந்து அது வந்து என்ன சொல்றது, அது தில்லாலங்கடிங்க, அது கேடி தில்லாலங்கடி. அது இந்த பக்கம் வேணா இந்த பக்கம் சேரும், அந்த பக்கம் வேணா அந்த பக்கம் சேரும், கேடி தில்லாலங்கடி. அதனால அது அந்த லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. அப்போ அரோராவையும் சேர்க்க முடியாது. அப்போ வந்து திவ்யா ஒரு இடத்துல சொல்றாங்க அரோராவும் சுபிக்ஷாவும் நேற்று பாத்ரூம் கிட்ட உட்காந்து கீழே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு. அப்போ வினோத்தும் வியானா, வினோத் வியானா நியூட்ரல், அவங்கள சேர்க்க முடியாது அப்படின்றாங்க. அப்போ எப்படி பார்த்தா கெமி இன்னைக்கு நியூட்ரலா பேசின மாதிரி இருக்கு அவங்க பார்வைக்கு, எனக்கும் அப்படி தோணுச்சு. ஆனா ஓவரால் பார்த்தா 80% அதான், எப்பயாவது தேவைப்பட்டா அந்த மாதிரி நல்லா லைக்குவாங்க, அவ்வளோதான் விஷயம். அப்போ எப்படி பார்த்தாலும் 6 ஓட்டு வருதுன்னா நாளைக்கு இந்த ஓட்டிங் விஷயம் நம்மளுக்கும் வரும், இன்னைக்கு பாருக்கு நடக்கிறது தான் நாளைக்கு நம்மளுக்கும் வரும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து நம்ம உஷாராக இருக்கணும். நம்ம இப்போ அப்போ என்னதான் பண்ணுறதுனா நாமினேஷனில் போட்டு விடுவோம், இதுங்கெல்லாம் உள்ளே இருக்க வேணாம், நாமினேஷனில் ஒன்றா போட்டு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அப்போ நாமினேஷன் போனால் அடுத்த வாரம் போடலாம் அப்படின்றார் பிரஜன். ஒரு வாரம் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே நம்மள உள்ளே போட்டுருவாங்க, அதனால் வேலைக்காவது இப்போ ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து யோசிப்போம் நம்ம எடுக்கிற டிசிஷன் சரியா இல்லையான்னு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பாரு கூட சேர்ந்துக்கலாம், நம்ம மட்டும் தனியாக 3 பேர் அடிக்க முடியாது. அதே அந்த சைடுனா பாரு, திவாகர், கமருதீன், அதுக்கப்புறம் வந்து நம்ம 3 பேர் சேர்ந்தா அப்புறம் அரோராவையோ இல்லை சுபிக்ஷா இது வியானாவையோ யாரோ சேர்த்துக்கிட்டா 7 ஆயிடும். அதே மாதிரி ஓட்டிங்ல நம்மளும் அடிக்கணும். அவனுங்க எப்பயுமே மெஜாரிட்டி ஓட்டிங் வச்சு தான் அடிச்சிருக்காங்க இவ்வளோ நாள். அதான் போது இப்போ அந்த குரூப்பிசம் உடைக்க முடியலையோ, ஆனால் நம்மளுமே ஸ்ட்ராங் ஓட்டிங்க்கு குரூப் சேரணும்னு இப்போதான் இதுங்களுக்கு புத்தி வந்திருக்கு, யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் கூட சாண்ட்ரா வேணுமோன்னு நினைச்சேன். அதாவது இவங்க வந்து வெளில கேம் பார்த்துட்டு வந்து இது மாதிரி பண்றாங்களேன்றதான் எனக்கு இருந்தது. வெளில இதுங்க கேமே ஒழுங்கா பார்க்கலன்றதே இதுங்க இப்போ பேசும்போது தான் புரியுது. இல்லைன்னா இது முன்னாடியே தெரிஞ்சிருக்குமே, இதைத்தானமா அந்த பாரு பொண்ணு புலம்பிக்கிட்டே இருக்கு நைட்டும் பகலும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அட்லீஸ்ட் இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த அரோரா அது உட்காந்து துஷார் வெளில போயிட்டான்னு அழுதுகிட்டே உட்காந்துருக்கு. தயவுசெய்து அதை நேற்று கேட்கும் போதே அனுப்பிச்சிருக்கலாம் சேது சார், கதவு திறந்து விட்டுட்டு போமா வெளியில அப்படின்னு அனுப்பிச்சிருந்தா அப்பயே கிளம்பியிருக்கும். காலிலேருந்து அழுது அவ பாருவையும் டென்ஷன் படுத்தி அப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட பேசி அவன் அங்கதான் பாய்சன் பாருன்னு அவன் வன்மை தங்கியும் போய் கொட்டி எல்லாம் பண்ணி இது வந்து இப்போ வந்து கன்ஃபெஷன் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கு. அது ஒரு தேவையில்லாத கண்டஸ்டன்ட் பேச விஜய் நந்தினி மாதிரி அதை அனுப்பிச்சு விட்டுருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல இதுக்கு இவளை அனுப்பிச்சு விட்டு துஷாரையாவது உள்ள விட்டுருக்கலாம்.
அப்போது இப்போ தான் இதுங்களுக்கு புத்தி வந்திருக்கு, என்ன மாதிரி கேம் போகும்னு தெரில. இப்போ தான் கொஞ்சம் இந்த கேமோட பெர்ஸ்பெக்டிவும் எங்கள் குரூப்பிசம் இதை தான் அவன் பிரச்சனை எங்கேயும் சொல்லுவான். பிரியங்கா கிட்டே யார்கிட்டே அவன் பிரச்சனை எகிரிட்டு இருந்தாலும் எகிரிட்னா நீங்கள் வெளியில் கனியை வந்து வெளில பார்க்கும்போது தப்பாக தெரிஞ்சது நீங்கள் எந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்க? உள்ளே வந்தப்பறம் அவங்க நல்லவங்களா தெரியுறாங்கன்னு எப்படி நீங்கள் தீபக் கிட்ட சொன்னீங்கன்னு எனக்கு புரியல. இப்போ உங்கள் பொண்டாட்டிக்கு புரிஞ்சது கூட உங்களுக்கு புரியலையா சார்? மூளை இல்லாத சார், எகிரிட்டு வந்தீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மொத்தம் இதுங்க எதுவுமே கேமை ஒழுங்காக பார்க்கல. அங்கங்கே கிளிப்பிங்ஸை பார்த்துட்டோ இல்லை டீம் சொன்னதை மட்டும் வச்சுக்கிட்டோ இல்லைனா 1 hour எபிசோடோ பார்த்துட்டு வந்திருக்குங்க. ஃபுல் எபிசோட் பார்த்துருந்தாலோ இல்லை நைட்டில் நடக்கிற விஷயங்கள் மட்டும் பார்த்துருந்தாலோ இதுங்க காசிப் பேசுறது பார்த்துருந்தாலோ புரிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் இப்பயாவது பாருக்கு இந்த அடிபட்டு அவள் புலம்பி அவள் வாயிலேருந்து வார்த்தையை வாங்கி அவள் சொல்கிறதுல உண்மை இருக்குமோன்னு காலையில் அந்த சபரி ஒரு விதத்தில் பாருக்கு அடிப்பட்டது நல்லது. என்னப்பா இப்படி சொல்கிறீங்கன்னா, ஆமாங்க இது பாருவும் சொன்னாங்க, சாண்ட்ரா எல்லாமே சொல்கிறாங்க. இன்னைக்கு அவளுக்கு அடிப்பட்டதுனால சபரியாவை எக்ஸ்போஸ் பண்ண முடிஞ்சது. விக்கல் விக்ரம் போயிஷி வெளில வந்தது. கனி வந்து குரூப்பிசம் பண்ணுறாங்கன்னு சாண்ட்ராக்கு புரிஞ்சுது. தானும் ஒரு ஜட்ஜாக அங்கேருந்து ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய இடத்துல எடுத்துருக்கணும். ஏன் எடுக்கலன்னா கனி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஏன்னா 2 minutes சாண்ட்ரா இது இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம், இல்லை அப்படியே விடுங்க. சபரி டிஸ்குவாலிஃபைனோ சபரி ரூல்ஸை மீறிட்டானோ, ரூல்ஸை மீறினா நீங்களும் டிஸ்குவாலிஃபை. ஒரு இடத்துல கூட சபரியா அவங்க சொல்லவே இல்லை, பொதுவாக சொல்லுவோம். இதைத்தான் பாரு சொல்லுவாங்க. நீங்க சபரியை சொல்லவே மாட்டீங்க, சபரியை சொல்ல வேண்டியது தானே, சபரியை சொல்ல வாயில சபரின்னு வரவே வராதா அப்படின்னு சொல்லி பாரு அங்கேயும் கேட்பா. இப்போ இதெல்லாம் உட்காந்து சாண்ட்ரா யோசிக்கும் போது தான் ஆமா நான் சரியா யோசிச்சிருக்கணும், எனக்கு அந்த இடத்துல நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டேன், என்னால் முடியல, இனிமேல் நான் டீப்பாக யோசிச்சுட்டு நம்ம இந்த நாமினேஷன் ப்ராசஸ் இப்போ கையில் எடுக்கணும். இதுங்களுக்கு இப்போதான் புத்தி வந்திருக்கு. அட்லீஸ்ட் இப்போ ஓப்பனாகவே பேசுகிறாங்க, பாரு கூட சேர்ந்தாதான் நம்ம இந்த குரூப் அட்டாக் பண்ண முடியும், இந்த கேங்கை உடைக்க முடியும், இல்லைன்னா ஓட்டிங் போட்டு இன்னைக்கு பாருக்கு நடந்ததா நாளைக்கு உனக்கும் திவ்யா எனக்கும் அப்படின்னு சொல்லி புருஷன் பொண்டாட்டியும் திவ்யாவும் பேசுகிறாங்க. எப்படி போகும்னு தெரியல. இது 1 hourல எது வரும் வராதுன்னு தெரியல. ஆனால் லைவ்ல இதுதான் நடந்துச்சு கைஸ். இதுக்கு மேலேயாவது இதுங்க புரிஞ்சு புத்திசாலித்தனமாக ஆடுனா ஓகே தான்.